இன்னைக்கு உலகமே பருவநிலை மாற்றம்ங்கிற மாரி மிகப்பெரிய அபாயங்களை எதிர்கொள்ளும் போது, இதுக்கு தீர்வு வேணுங்கிற இடத்துல முதலீடுகள் நடக்க மாட்டேங்குது. ம். ஒரு மாற்று ஒரு கட்டமைப்ப நோக்கி போலாம் அப்படிங்கிறதுல முதலீடு நடக்க மாட்டேங்குது. உலகத்துல பசியால மக்கள் செத்துக்கிட்டு இருக்கும்போது, எல்லோருக்கும் உணவு தானியங்கள கொண்டு எப்படி சேர்க்கலாம்? அப்படிங்கிற இடத்துல இந்த முதலீடு நடக்க மாட்டேங்குது. கல்விக்கு ஏங்குற இளைஞர்கள் நெறைய இருக்கும்போது, கல்வியில முதலீடு நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு போராட வேண்டியிருக்கு. வேலை வாய்ப்புக்காக நெறைய பேர் தெருவுல அலையும்போது, வேலைய உற்பத்தி பண்றதுல நம்முடைய கவனம் செலுத்தணும். அப்படின்னா, ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ நோக்கி போகுது. ஓகே. நான் ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே வேணான்னு சொல்லல. ஆனா அது வேலைய பறிக்கும்னு வரும்போது, இல்ல வேலையை பறிக்காத வகையில் தான் முதலீடுகள் நடக்கணும்னு சொல்றதுக்கு எந்த அரசாங்கம் இருக்கு? ம். அன்டில் அதர்வைஸ் சில சோசியலிச நாடுகள் தவிர, மீதி எல்லா நாட்டிலயுமே என்ன பண்றாங்க? இல்லங்க இதுதாங்க ஃபியூச்சர். எது? வேலை இல்லாம போறது ஃபியூச்சரா? எல்லாத்துக்கும் ரோபோட்ஸ் வரது தான் ஃபியூச்சரா? அப்ப மனிதர்கள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட்? அத சொல்லிட்டு இத செய்யலாம்ல. ஓகே. ம். மக்கள் உணவு இல்லாம பஞ்சத்துல வாழ்றது தான் ஃபியூச்சரா? அத ஃபியூச்சர்ன்னு கட்டமைக்க முடியாதுல்ல. ஓகே. ஸோ இந்த கேள்வி தான் முதலாளித்துவத்துல லாபம் யாருக்கு சொந்தம்? லாபம் எங்கிருந்து உருவாகுதுங்கிற கேள்வி முக்கியம் தான். ஆனா லாபம் யாருக்கு சொந்தம்? நான் சொல்றேன், இது சமுதாயத்திற்கு சொந்தம் என்று ஆக்காவிட்டால், இந்த லாபம் உருவாக்குகிற ஒட்டுமொத்த கட்டமைப்புமே நெருக்கடியில் மீண்டும் மீண்டும் சிக்கி மக்களால நொறுக்கப்படும். எனக்கு இங்க தான் ஒரு டவுட்டு. இப்போ வந்து லாபம் முதலாளி வந்து முதல் போட்டு லாபம் வரப்போ வந்து அந்த முதலாளி அத ஹேண்டில் பண்ணிடுறாரு. இப்ப சமுதாயத்துக்கு சொந்தம்னா யார் ஹேண்டில் பண்ணுவா? அது என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இல்ல. ஏன் ஹேண்டில் பண்ண முடியாது? முதல் கேள்வி. இன்னைக்கு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள அந்த தனி முதலாளி நடத்தல. கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்த யார் உருவாக்குனா? எல்லாரும் சேர்ந்து, எல்லா மூளையும் சேர்ந்து உருவாக்குனது தான். அதனால தான் சொன்னேன், முதலாளி வீட்ல போய் தூங்குனாலும், 24 மணி நேரமும் குடிச்சு கூத்தடிச்சுட்டு இருந்தாலும், அந்த நிறுவனம் லாபத்தை உற்பத்தி செய்யும். சரி. அப்ப அந்த சமூகத்துக்கு நிறுவனம் யாரு அது மாரி இருக்கா? தன்னைத்தானே நிர்வகித்துக் கொள்ளும். சரி. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குடுக்கிறதா பல பேர் பேசுவாங்க. ஐயோ! இவ்வளவு சம்பளம் குடுக்குறோம் அப்படின்னு. அந்த ஊழியர்கள்லாம் சம்பளம் குடுக்கிறத நிறுத்திட்டா, அரசுன்னு ஒண்ண மக்கள் எங்க பார்ப்பாங்க? விஏஓக்கு சம்பளம் குடுக்கலன்னா, விஏஓங்கிறது யாரு? தாசில்தாருக்கு சம்பளம் குடுக்கலன்னா, தாசில்தார் வேற யார் பார்ப்பா? தாசில்தார் டிரைவருக்கு சம்பளம் குடுக்கலன்னா, தாசில்தார் எப்படி உங்க ஊருக்கு வருவாரு? ஸோ, நீங்க சம்பளம், கூலின்னு குடுத்து இங்க உழைக்க வைக்கிறது தான் ஒட்டுமொத்த அரசாங்கம். இந்த சம்பளமும், கூலியும் உங்க வரி. இது எங்கிருந்து வருதுன்னா, நீங்க உழைச்சு சாப்பிட்டு உற்பத்தி பண்றதுலருந்து வருது. அந்த உற்பத்தியில ஈடுபடுறதையும் நீங்க தான் நிர்வகிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் உங்களால தான் இயங்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சா, நீங்க உணரத் தொடங்குனா, இத நீங்க நிறுத்தி, இத நீங்க கட்டுப்படுத்தி, இல்ல இதுல நீங்க உங்களோட தேவைகள நிர்பந்திக்க தொடங்குனா, நீங்க அரசியல்வாதி ஆகுறீங்க. நீங்க கம்யூனிஸ்ட் ஆகுறீங்க.